ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். எல்லாரும் ஃபீல் குட் மூவிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்பவே ரசிச்சும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கிறது ஒரு ஃபீல் குட் ஸ்டோரி. இதை கேட்ட உடனே வாழ்க்கை மேலே உங்களுக்கு பெருசாக ஒரு நம்பிக்கை வரும். கேட்டு பாருங்களேன். ஒரு ஊரில் ஜேம்ஸ்னு ஒரு பையன் இருந்தான். ஒரு நாள் அவன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ அங்கே இருந்த மரத்தில் ஒரு பேப்பர் ஒட்டி இருக்கிறத கவனிக்கிறான். அந்த பேப்பரில் இப்படி எழுதியிருக்கு: நேற்று என்னுடைய 100 ரூபாய் நோட்டு இந்த இடத்தில் தொலைந்து விட்டது. எனக்கு கண் பார்வை சரியாக தெரியாது. எனவே அந்த ரூபாய் நோட்டை கண்டுபிடிப்பவர்கள் கீழ்கண்ட முகவரியில் உள்ள எண்ணிடம் கொண்டு வந்து சேர்த்து உதவவும். நன்றின்னு அதுக்கு கீழே ஒரு லேடியோட பேரை போட்டு அவங்க அட்ரஸும் போட்டிருக்கு. அதை பார்த்த ஜேம்ஸ், 100 ரூபாய்ங்கிறது கம்மியான அமௌண்ட் தான், அதுவே தேவைப்படுதுன்னா கண்டிப்பா இந்த லேடி ஏழையா தான் இருக்கணும், இவங்களுக்கு நாம எப்படியாவது ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு முடிவு பண்றான். அந்த பேப்பர்ல போட்டிருந்த அட்ரஸுக்கு போய் அந்த லேடியை மீட்டும் பண்றான். அந்த லேடி அந்த வீட்டில் தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க மேல பரிதாபப்பட்ட ஜேம்ஸ் தன்னோட பேக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து, இந்தாங்கம்மா, நீங்க தொலைச்ச 100 ரூபாய் நோட்டு அந்த மரத்துக்கு கீழே கிடந்துச்சுன்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுக்குறான். அதை கேட்ட அவங்க, தம்பி, இதுவரை ஒரு 70-75 பேரு நீங்க தொலைச்ச 100 ரூபாய் நோட்டை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி இதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்கப்பா. ஆனா உண்மையிலே நான் எந்த 100 ரூபாய் நோட்டையும் தொலைக்கல. எனக்கு கண் பார்வை சரியா தெரியாது. நான் தனியா இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு பார்த்த யாரோ தான் எனக்காக அந்த மாதிரி பேப்பர்ல எழுதி எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரி ஒட்டியிருக்கணும்னு சொல்றாங்க. இப்படி கூட நல்ல மனுஷங்க இருக்காங்களான்னு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு போன ஜேம்ஸ் அவன் வச்சிருந்த அந்த 100 ரூபாய் நோட்டை அவங்கள கம்பல் பண்ணி வாங்கிக்க வைக்கிறான். கடைசி அவன் கிளம்பும் போது அந்த லேடி அவங்கிட்ட மரத்துல ஒட்டி இருக்கிற அந்த பேப்பரை கிழிச்சு தூர போட்டிருப்பா. நானும் அதை பார்த்து என்ன பார்க்க வர்ற எல்லார்கிட்டையும் சொல்ல தான் செய்கிறேன், எல்லாரும் அதை கிழிச்சு போட மறந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஜேம்ஸ் மனசுக்குள்ள, அவங்க கண்டிப்பாக மறந்து போயெல்லாம் அதை கிழிக்காமல் விட்டுருக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு கடையில் ஒரு க்ளூ பாட்டில் வாங்கி அந்த பேப்பரை இன்னும் அழுத்தமாக அந்த மரத்தோட சேர்த்து ஒட்டிட்டு போகிறான். ஒருத்தங்க மேலே நாம் அன்பு காட்டுறதுக்கு அவங்க நம்ம ரத்த சொந்தமாக இருக்கணும்னோ இல்லை தெரிஞ்சவங்களா இருக்கணும்னோ அவசியமே இல்லைங்க. உண்மையிலே நாம் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க மேலே செலுத்துகிற அன்பை விட யாருன்னே தெரியாத ஒருத்தர் மேலே செலுத்துகிற அன்பு தான் ரொம்பவே அழகானது. இட் இஸ் ஒன் ஆஃப் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். ரோட்டில் பார்க்குறப்போ சிலரை பார்த்து சைட் ஸ்டாண்டை எடுத்து விட்டுட்டு ஓட்டுங்கன்னு கண்ணாலேயே சொல்லியிருப்போம். சில நேரம் நாம் போக வேண்டிய ரூட்டை விட்டுட்டு சிலரை ஓவர்டேக்லாம் பண்ணி உங்கள் துப்பட்டா வீலில் சிக்க போது பாருங்கன்னு சைகையாலேயே சொல்லியிருப்போம். பதிலுக்கு அவங்களும் ஒரு புன்னகையாலேயே நமக்கு நன்றி சொல்லுவாங்க, அதை சரி பண்ணியிருப்பாங்க. இது சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் நமக்கு எதையோ சாதிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். அன்னைக்கு முழுக்க ஒருத்தரோட உயிரை காப்பாத்தின பெருமையோட காலரை தூக்கி விட்டுட்டு சுத்திட்டு இருப்போம். இந்த குட்டி குட்டி சந்தோஷங்கள் தாங்க வாழ்க்கை. நாம ஒருத்தர் மேல காட்டுற அன்பும் நம்ம மேல ஒருத்தர் காட்டுற அன்பும் தான் நாம வாழ்ற இந்த நிலையில்லா வாழ்க்கைக்கான நிலையான ஆக்சிஜன். உன் வாழ்க்கை உன் கையில்.